ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை காரடையான் நோன்பு. கட்டாயம் வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய பொருட்கள். அது என்னென்ன பொருட்கள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் வேலை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காரடையான் நோன்பு அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புராணங்களில் சொல்லப்படக்கூடிய சத்தியவான் சாவித்திரி கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது சத்தியவானோட மனைவி சாவித்திரி. பொதுவா தெய்வங்களோட பெயரை சொல்லும்போது மீனாட்சி சுந்தரேஸ்வரர், லட்சுமி குபேரர், லட்சுமி நாராயணர்னு பெண் தெய்வத்தோட பெயரை தான் முதல்ல சொல்லுவோம். ஆனா சத்தியவான் சாவித்திரி பெயரை உச்சரிக்கும் போது இவங்களோட பெயர்ல கணவருடைய பெயரை தான் முதல்ல சொல்லுவோம். தன்னோட கணவர் உயிரை யமன் பறித்துக்கிட்டு போனப்ப யமன் பின்னாலேயே போய் போராடி தன்னுடைய கணவர் உயிரை மீட்டு கொண்டு வந்தவங்க தான் சாவித்திரி. அவங்க விரதம் மேற்கொண்டிருக்காங்கல்ல, அந்த விரதம் தான் காரடையான் நோன்பு விரதம். இந்த விரதத்தை நாம மேற்கொள்ளும் போது கணவருடைய ஆயுள் கூடும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த ஒரு காரடையான் நோன்பு நமக்கு இந்த வருஷம் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமையில வந்திருக்கு. காலை நேரத்துல வீட்டுல இந்த நோன்பை எப்படி கடைபிடிக்கலாம், தாலிச்சடை மாத்தலாமா, மாத்திக்கிறதுக்கான சரியான நேரம் எது அப்படிங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவலை பார்க்கலாம். நீங்க இந்த காரடையான் நோன்பு விரதத்தை கடைபிடிச்சாலும் சரி, இல்ல சூழ்நிலை காரணமா நோன்பு எடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல. சில பேர் வீட்டுல நோன்பு எடுக்கக்கூடிய வழக்கம் இருக்காது. அப்படி இருந்தாலும் சுமங்கலி பெண்களா இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கணவர் ஆயுள் நீடிக்கிறதுக்காகவோ, அவருடைய வருமானம் உயர்ந்து செல்வ செழிப்பு உயர்வதற்காகவும், குடும்பத்துல நல்ல முன்னேற்றத்தோட வாழணும் அப்படிங்கிறவங்களும் தாராளமா அம்பாளை வேண்டிக்கிட்டு நீங்க வீட்டை தாலி கயிறு மாத்திக்கலாம். மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பழமொழியே இருக்கு. மாசி மாதத்தோட கடைசி நாள் மாசி 30, அதுக்கு மறுநாள் பங்குனி 1. மாசி 30ஆம் தேதி வரக்கூடிய இந்த சனிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு காரடையான் நோன்பு அன்னைக்கு புதிதாக மஞ்சள் கயிறு மாத்தி தாலிச்சடை மாத்திக்கும் போது கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்குமா. யமன் தன் கணவர் உயிரை கொண்டு போகும்போது சாவித்திரி என்ன பண்ணாங்கன்னா, காட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே கார அடை செய்து அதை அம்பாளுக்கு படைச்சாங்களாம். அதுவும் காராமணி, கருப்பு காராமணி இருக்கு இல்லையா, அதை கார அடை செய்து அங்க இருக்கக்கூடிய பசுமாட்டுல இருந்து பால் எடுத்து அதுல வெண்ணெய் தயார் செய்து அதையும் நைவேத்தியமா படைச்சாங்களாம். அதுதான் பிற்காலத்துல ஒரு பாட்டாவும் வந்திருக்கு. சாவித்ரி அந்த கார அடையையும் அந்த வெண்ணெயையும் வச்சுட்டு அம்பாளுக்கிட்ட என்ன கோரிக்கையை வச்சிருக்காங்கன்னா, உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் செய்தேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாத வரம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை பாடி அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த வெண்ணெயையும் அவங்க காட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு தயார் செஞ்சிருக்கக்கூடிய அந்த கார அடையும் சமர்ப்பிச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் அம்பாள் அவங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டு யமன் கிட்ட இருந்து அவங்க கணவர் உயிரை காப்பாத்தி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுதான் சத்தியவான் சாவித்திரி கதை. அதனாலதான் கணவர் ஆயுள் நீண்டு இருக்கணும், கணவருடைய வருமானம் அதிகரிக்கணும், குடும்பம் செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கணவருக்காக இந்த ஒரு காரடையான் நோன்பை கடைபிடிக்கலாம். சனிக்கிழமையில காலைல 9:10 ராகு காலம் இருக்கு, மதியம் 1:30 யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு குறிப்பா காலைல 7:30 8:30 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்தை தாலிச்சடை மாத்திக்கலாம். அதே மாதிரி திருமணம் ஆகாம ரொம்ப வருஷம் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுதுல, அப்படிப்பட்டவங்க கோவிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய முதியோர்கள் கிட்ட இல்ல வயதுல மூத்தவங்க கிட்ட கையில மஞ்சள் கயிறு கட்டிக்கிறது மூலயமாவும் அவங்க கையால வளையல் வாங்கி போட்டுக்கிறது மூலயமாவும் கூடிய சீக்கிரம் திருமண வரன் கைகூடும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இதுதான் இந்த வருஷம் வந்திருக்கக்கூடிய காரடையான் நோன்பை ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. இது போக எந்த ஒரு விசேஷம் வந்திருந்தாலும் அன்றைய தினம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள், பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான பல விஷயங்கள் சேரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுக்கு இந்த காரடையான் நோன்பும் விதிவிலக்கு கிடையாது. அப்படிப்பட்ட காரடையான் நோன்பு அன்னைக்கு என்ன மாதிரி பொருட்களை வாங்கணும்? முதல்ல மங்களகரத்திலிருந்து ஆரம்பிப்போம். மஞ்சள், கிழங்கு மஞ்சள், குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இல்ல மஞ்சள் பொடி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. மஞ்சள் சார்ந்த ஏதாவது ஒரு பொருளை உங்க கையால காரடையான் நோன்பு அன்னைக்கு வாங்கிட்டு வீட்டுல வைக்கணும். அடுத்ததா குங்குமம். குங்குமம் அப்படிங்கிறது நீங்க நெத்தியில வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்துற மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய குங்குமமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு குங்குமம் கட்டாயம் வாங்கணும். அடுத்ததா எல்லா வீடுகள்லையும் இயல்பா இருக்கக்கூடியதுதான், எப்படி பார்த்தாலும் காரடையான் நோன்பு அன்னைக்கு ஒருவேளை தாலிச்சரடு மஞ்சள் கயிறு மாத்திக்கிற மாதிரி இருந்தா உங்க வீட்டை தாலிச்சரடு வச்சிருப்பீங்க. அப்படி இருந்தாலும் தாலிச்சரடு மஞ்சள் குங்குமம் செட்டா கூட விற்கும். அதை நீங்க ஒண்ணு வாங்கிட்டு வீட்டுல வைக்கிறது உங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை சுபிக்ஷத்தை ஏற்படுத்தும். அடுத்ததா கணவன் மனைவி இந்த 2 பேருமே தெய்வமா இருக்காங்கல்ல, அதாவது சிவன் பார்வதி, ராமர் சீதை, லட்சுமி குபேரர், இது மாதிரி ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும்
கணவன் மனைவியா இருக்கக்கூடிய புகைப்படங்களை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது மூலயமா கணவன் மனைவி கிடையாது இருக்க ஒற்றுமை வந்து மேலோங்கும். அதுலயும் சிவபெருமான் போட்டோ வாங்கும்போது சிவபெருமான் வந்து பார்வதி தேவி, விநாயகர், முருகரோட சேர்த்து குடும்பமா இருப்பார்ல, அந்த புகைப்படம் கிடைச்சா இன்னும் விசேஷம். அடுத்ததா குங்குமச்சிமிழ். குங்குமச்சிமிழ் அப்படிங்கிறது இதுவும் சுபகாரியத்துல ஒரு முக்கியமான பொருள். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனாலும் சரி, இல்ல நம்ம வீட்டுக்கு இருக்கக்கூடிய விசேஷத்துக்கு மற்றவங்களை அழைக்க போனாலும் சரி, கட்டாயம் குங்குமச்சிமிழ் எடுத்துட்டு போவோம். அந்த குங்குமச்சிமிழை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் குங்குமம் வாங்கியிருக்கீங்களே அதை அந்த குங்குமச்சிமிழ நிரப்பி அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். மஞ்சள், குங்குமம், குங்குமச்சிமிழ் இந்த 3 பொருட்களையும் வாங்கி பூஜையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இந்த பொருட்களை தினமும் பயன்படுத்தி வரும்போது கணவன் மனைவிக்குள்ள இருக்க ஒற்றுமை அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும், குடும்பத்துல மங்களம் உருவாகும் அப்படிங்கிற நம்பிக்கையை நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. வாங்கிய குங்குமச்சிமிழ்ல குங்குமத்தை போட்டு பூஜை அறையில அம்பாளுக்கு முன்னாடி வச்சுட்டு இந்த வழிபாட்டை செய்யலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப உகந்தது. மகாலட்சுமி தாயார், அம்பாள், அம்மன், மாரியம்மன், மகமாயி இவங்களுக்கு உகந்த எந்த ஒரு பொருள் வேணாலும் தாமரை மலர், அதே மாதிரி வெள்ளி நாணயம், வாசனை மலர்கள், இது எல்லாமே அம்பாள், அம்மன், மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப உகந்த பொருட்கள். இதுல ஒரு பொருட்கள்லையும் ஒரு தெய்வ கடாட்சம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாராளமா பயன்படுத்தலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. இதுவும் மங்களகரத்தோட மறு உருவம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, நீங்க திருமணத்துக்கு யாருக்காவது சீர்வரிசை கொடுக்குறீங்க, இல்ல தாம்பூலம் வச்சு கொடுக்குறீங்கன்னா அதுல வைக்கக்கூடிய மங்களகரமான பொருட்கள் கண்ணாடி வளையல், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, முகத்துக்கு பூசக்கூடிய பவுடர், லிப்ஸ்டிக், இது மாதிரி பெண்கள் அழகு சாதன பொருட்கள் எதுவா இருந்தாலும் அதை கட்டாயம் நீங்க காரடைய நோம்பு அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைக்கலாம். வாங்கி வைக்கிறதுக்கான சரியான நேரம் காலையில 7:30 8:30. ஒருவேளை அந்த நேரத்துல உங்களால வாங்க முடியல, பூஜை பண்ண போறீங்க, தாலிக்கயிறு மாத்த போறீங்க அப்படின்னா அதை பத்தி கவலைப்படாம மாலை ஒரு 4:30 5:30 இந்த 1 மணி நேரமும் ரொம்ப உகந்த நேரம், தாராளமா கலந்துக்கலாம். முடிஞ்சா உங்க வீட்டுக்கு ஒற்றைப்படையில சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வரவழைத்து அவங்களுக்கு ரவிக்கை துணி, வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், கண்ணாடி வளைகள் இது எல்லாத்தையும் வச்சு நீங்க தாம்பூலமா கொடுத்து அவங்க காலில், ஒருவேளை அவங்க வயதுக்கு மூத்தவங்களா இருந்தாங்கன்னா அவங்க காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி அவங்க கையாலேயே கூட நீங்க மஞ்சள் சாப்பிட மாத்திக்கலாம். அவங்களுக்கு தாம்பூலத்தை பிரசாதமாக கொடுத்து முடிஞ்சா அவங்களுக்கு ஒருவேளை உணவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதும் விசேஷம்தான். வீட்டில் தாலிச்சரடு, தாலிக்கயிறு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அம்மா அப்பா கையாலேயோ இல்ல மாமனார் மாமியார் கையில மாத்திக்கலாம். இல்ல நாங்க வெளியூர்ல இருக்கோம், வெளிநாட்டுல இருக்கோம், அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமா உங்க கணவர் கையாலேயே மாத்திக்கலாம். காரடையா நோம்பு அன்னைக்கு தாலிச்சரடு, தாலிக்கயிறு மாத்திக்கிறது மூலயமா கணவரோட ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும். அதை விட முக்கியமானது கணவர் பார்க்கக்கூடிய வேலையில நல்ல வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைத்து வியாபாரம் செழிக்கும். காரடைய நோன்புக்கு பெருசா யாரும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே மாசி மாதத்துல தாலி கயிறு மாத்திருப்பீங்க. அப்படி மாத்திட்டு இந்த காரடைய நோன்பு அன்னைக்கு விருப்பம் இல்லாதவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி காரடைய நோன்பு அன்னைக்கு செய்யக்கூடிய அந்த கார அடை இருக்குல்ல, அது எப்படி செய்யணுங்கிற வீடியோஸ் யூடியூப்ல, கூகுள்ல இருக்கு. அதை பார்த்து இனிப்புல ஒரு அடை, காரத்துல ஒரு அடை செய்து கூடவே ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய், இது எல்லாத்தையும் அம்பாள், அம்மன், மகமாயி தாயார் இவங்க எல்லாம் கூட வச்சு படைக்கலாம். இதுதான் காரடைய நோம்ப ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கு வழிபாட்டு முறை. அது போக இப்ப நாம சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருள் முடிஞ்சா எல்லா பொருளையும் வாங்கி வீட்டுல வச்சு பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.